இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரசம் செய்ய போகிறோம். புளி ரசம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கொத்து கருவேப்பிலை, தக்காளி பாருங்கள், 2 சின்ன தக்காளி, வரமிளகா பாருங்கள், ஒரு 3 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்துலேயே சின்னதாக இருக்கிறத நறுக்கி வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பூண்டு 4, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இடித்து வச்சுருக்கேன். நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரசம் எப்படி தாளிக்கணும்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு போட்டுடலாம். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், வெங்காயம் போட்டுக்கலாம். மிளகா போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். சீரக மாவு போட்டுக்கலாம். சீரக மிளகு, உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். சீரக மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இதையும் மட்டும் இடித்து போட்டாவே போதும். அதே கமகமன்னு மணக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதை இடிச்சிட்டேன், அதை போட்டுக்கிறேன். ஏன்னா தனியாக இடித்தாதான் கொஞ்சம் நல்லா இடிக்கும். அதனால் நான் தனியாக இடித்து போடுறேன். கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு இடிக்கும்போது நல்லா இடிக்காது.
இப்போ வந்து பாருங்கள் கரும்புளி, இதை வந்து நான் சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இந்த புளி தான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி வச்சா சீக்கிரம் வந்து புளி கரைஞ்சி வந்துடும். அதனால் வந்து நான் சுடுதண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இது வந்து பழைய புளி, செம்புளி தான் அப்படியே உப்பு போட்டு வச்சங்காட்டி கரும்புளி ஆயிடுச்சு. நீங்களும் தேவையான அளவு புளிப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றினா தான் புளிப்பு கரெக்டாக இருக்கும். கொதி விடாமல் நுர கட்டினோடனே ஆஃப் பண்ணிடணும். நுர கட்டினோடனே ஆஃப் பண்ணிடணும். இறக்குற ஓரத்துக்கும் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இருந்தால். நான் வந்து கொத்தமல்லி தழை இல்லை, இதுவே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை போடவே தேவையில்லை. இந்த ரசத்துக்கு தேவையானதே வந்து வெந்தயம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு, இது மட்டும்தான். பாருங்கள், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு, எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் சேனலுக்கு இனிமேல் ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.